சீதா, இதான் அகத்தியர் தெருவு 54ஆம் நம்பர் வீடு. இங்கே தான் நம்ம மோகினி தங்கியிருக்கிறதா நம்ம கார்த்திகை அண்ணா அட்ரஸ் கொடுத்தாரு. வா சீதா, உள்ளே போவோம். கொஞ்ச நேரம் சீதா. ராமு சார், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சீதா? மோகினி அண்ணி சூசைட் பண்ணிக்க போறதா கௌதம் அண்ணன் கிட்ட ஒரு பொய் சொன்னீங்கல்ல? அதான் கௌதம் மோகினியை கேட்டு அவன் அவமானப்பட்டு என்ன வேற திட்டிட்டு போயிட்டான்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை? அது முடிஞ்சு போன கதை. முழுசா கேட்டுட்டு பேசுங்க ராமு சார். நீங்க இன்னொரு பொய்யும் சொல்லிருக்கீங்க, மறந்து போயிட்டீங்களா? என்ன சீதா? மோகினி அண்ணியை நேர்ல வர வைக்கிறதுக்காக எனக்கு சித்தப்பிரம பிடிச்சதாவும், நான் ஃபேனை பிடிச்சி தொங்குறதாவும், ராத்திரியான உங்க கழுத்து பிடிச்சி நெருக்கிறதாவும் திகில் படத்துல வர மாதிரி நீங்க சீன் எடுத்து விட்டீங்க. அதெல்லாம் அண்ணி இப்ப கேட்பாங்க, நீங்க முடிச்சிட்டு நிக்காதீங்க. அதுக்காக தான் இப்ப ஞாபகப்படுத்தினேன். எல்லா பொய்யும் மோகினியை கௌதமோட சேர்த்து வைக்கிறதுக்காக சொன்னது தானே. அதுல தப்பே இல்லை சீதா. வா உள்ள போவோம். வா. யார் காலிங் பெல் அடிக்கிறது? மங்களம் கூட சாயந்தரம் தான் வருவேன் மாமின்னு இப்பதான் சொல்லிட்டு போனா. வேற யாரா இருக்கும்? கிஷோரா தான் இருக்கும். நீங்க? வணக்கம் மாமி, என் பேரு ராமு மாமி. இது என்ன புது பேரா இருக்கு? ராமு மாமியா? ராமு மாமான்னு வேணா வச்சுக்கலாம். நான் ராமு, நீங்க மாமி, ரெண்டையும் சேர்த்து ராமு மாமின்னு சொன்ன மாமி. ஓ அப்படியா? சரி சரி, இப்படியே அடுத்த வாழ்க்கை புரியுற மாதிரி பேச கத்துக்கோங்க. இப்ப நேக்கு புரியறது. சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாராத்துல இருந்து வரேள்? கொஞ்சம் உள்ள உட்காந்து பேசலாமா மாமி? உள்ள உட்காந்து பேசணுமா? பார்க்க நல்லவா மாதிரி தான் தெரியுது. சரி வாங்க. வா சீதா. வாங்க உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. என் ஒய்ஃபு சீதா மாமி. சரி, பார்க்க லட்சணமா இருக்கா. விஷயத்த சொல்லுங்க. இல்ல, நான் கௌதம். என்னது, நீ கௌதமா? இல்ல மாமி, நான் கௌதம், மோகினி எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சோம். மோகினி 5 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அதுக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்ச கல்யாண தரகரே நான் தான். 5 மாப்பிள்ளையில மூத்த மாப்பிள்ளையா இருந்து நான் மோகினிக்கு ஹெல்ப் பண்ணேன். அடடா, கௌதமோட மோகினி சேர்த்து வைக்க கிளம்பி வந்திருக்கான் போல இருக்கு. அந்த கார்த்திக் தான் அட்ரஸ் கொடுத்துருப்பான். இவனை எப்படி ஓட வைக்கிறது? மோகினி வேற மாடியில இருக்கா. என்ன மாமி யோசிக்கிறீங்க? உள்ள மோகினி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அது வந்து மோகினி அண்ணி உங்க வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னாங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க மாமி. ஆமா ஆமா, மோகினி எங்காத்துல தான் இருக்க, உண்மைதான். ஆனா அவ ரூம்ல அசந்து தூங்கின்னு இருக்கா. 5-6 மணிக்கு குறைஞ்சு என்னை எழுப்பாதீங்கன்னு என்னண்ட சொல்லிட்டு போயிட்டா. அதான் நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் அவ எழுந்ததை அவள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு முக்கியமான விஷயம், அவகிட்ட நேரில் தான் பேச முடியும் மாமி. நீங்க ராமு சீதாவும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க, உடனே எந்திரிச்சு வந்துருவா. இவன் பேசுறத பார்த்தா கௌதமோட சேர்த்து வைக்க தான் வந்திருக்கான் போல இருக்கு. பொண்டாட்டியோட வேற வந்திருக்கான். ரெட்ட நாயன மாதிரி மோகினி காதுல சென்டிமெண்டா எதையாவது ஊதி சேர்த்து வச்சிட போறான். நான் இவ்வளவு நாள் கிஷோருக்கா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. என்ன மாமி இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? கொஞ்சம் மோகினியை கூப்பிடுங்க மாமி. இல்ல, எழுப்ப வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டு போய் தூங்குறா. நீங்க உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க, எழுந்ததும் அவளை உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். அதுக்கு அவசியமே இல்ல, நானே வந்துட்டேன். என்ன மோகினி, ரூமுக்கு போறேன்னு மாடிக்கு போனேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தூங்க போறேன்னு சொன்னேன். தூங்கலையா நீ? வா ராமு, வா சீதா. பரவாயில்ல ராமு, என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணி எப்படியோ வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்துட்டு. மோகினி, நீ நல்ல இடத்துல தான் தங்கி இருக்கிற மோகினி. மாமியை பார்த்தா அந்த மகாலட்சுமியை பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்படிங்கிற? அட, உங்களுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்காம விட்டுட்டேனே. ஞாபகம் வந்துருச்சுல, நீங்க இப்ப கூட காபி போட்டு கொடுக்கலாம் மாமி. நாங்க சாப்பிட தயாரா இருக்கிறோம். கொடுத்துடலாம். வந்த விஷயம் என்னன்னு பட்டுன்னு மோகினிட்ட சொல்லிடுங்கோ. அதை கேட்டுட்டு போய் நிம்மதியா காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். எதுக்கு வந்தங்கிறத நான் மோகினிட்ட தனியா போய் தான் பேசணும் மாமி.
ஐயோ நானும் இந்தாத்து மனுஷிதான். நேக்கு இந்த விஷயம் தெரியப்படாதா? மாமி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்னடி மோகினி? ராமுவோட வந்திருக்கால அவன் வைஃப் சீதா. ஆமா, அவளுக்கு என்ன? அவளுக்கு சித்த பிரம பிடிச்சிருக்கு. என்னது சித்த 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 பிரமையா? ஆபீஸ் மீட்டிங் இருந்ததுனால அன்னைக்கு உடனே போக முடியல. நல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. இது எப்படி ராமு உங்ககிட்ட சொல்லுவான்? கடவுளே, அந்த சீதா பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகா லட்சணமா தான் இருக்கா. பகவானே எப்படி பண்ணிட்டார்? யாருக்கு எது எப்ப நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியுமா மாமி? நான் ஏதோ கௌதமோட உன்னை சேர்த்து வைக்க போறதா நான் நினைச்சுட்டு அவளோட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். நீ மாடிக்கு அழைச்சுன்னு போய் பேசு. டாக்டர் கிட்ட கண்டிப்பா அழைச்சுன்னு போ, தப்பில்ல. நாம 2 பேரும் ரொம்ப நேரம் தனியா பேசிட்டு இருக்கோம். அந்த தம்பி தப்பா நினைச்சுக்க போறது. வா வா போலாம் வா. சீதா, அதான் ரொம்ப கொடுத்து வச்சுவ. இவர மாதிரி ஒரு ஆத்துக்கார் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி சீதா, நீ மாமியோட பேசிக்கிட்டு இரு, நான் மோகினியோட தனியா பேசிட்டு ஐயோ, நான் மட்டும் இந்த பொண்ணோட தனியா இருக்கணுமா? ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. இது நன்னா இல்ல, சொல்லிட்டேன். ஏன் மாமி இப்படி பதறீங்க? நீங்க சீதா கூட கொஞ்சம் தனியா இருந்தாதான் என்ன? இல்ல இல்ல, புருஷ முன்னாடியே தான் மோகினியை பார்க்க வந்தேன். 2 பேருமே சேர்ந்து போய் பேசலாமேன்னு சொன்னேன். அதான். மோகினி மாமியை தனியா அழைச்சிட்டு போய் சீதாவுக்கு சித்தப்பிரமன்னு சொல்லிடுச்சு போல இருக்கு. அதான் மாமி பயப்படுது. நீங்க நினைக்கிறத தான் நானும் நினைக்கிறேன் ராமு சார். என்ன மென்டல் ஆக்கிட்டீங்களா உங்களை? கௌதம், டீ எடுத்துக்கூட. கௌதம், ஏண்டா ஏன் கண் கலங்கி இருக்க? என்னாச்சு? நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்னாச்சப்பா. ஒன்னும் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் கண் கலங்கி இருக்க? மனசுல போட்டு எதையும் அழுத்திக்காதரா. யார்கிட்டயாவது மனசை விட்டு பேசு. மனசை விட்டு நான் பேசுறதுக்கு உன்னை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்காங்க? உங்ககிட்ட தான்மா. எனக்கு எந்த மன கஷ்டம் இருந்தாலும் நான் சொல்லுவேன். சரி சொல்லு, மனசை விட்டு பேசு. மோகினி என்ன சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்ச மோகினி சர்ப்ரைசிங் ஷாக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே கௌதம்? அதாம்மா, இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சில சமயம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு தோணுது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நடந்துகிட்ட முறைய பார்த்து எப்படி அவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருது? இதே மாதிரி வேற ஒரு முட்டாள்தனத்தை தாங்கிற திமிர்ல செஞ்சா நம்ம குடும்பம் தாங்குமா? எல்லாரும் பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்குமா? பழைய காதலுக்கும் நடைமுறை காதலுக்கும் இடையில சிக்கிக்கிட்டு என் மனசு தவிக்குது. கடவுளே, ஏன் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்தேன்? மனசு வலிக்குதுமா. உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா. காலம் ஒருபோதும் நல்லவங்களை கைவிடாது, கவலைப்படாத. எப்படிம்மா கவலைப்படாம இருக்க முடியும்? மோகினியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றப்ப குணத்துல அவ ஜானகி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சாவி கொத்த கொடுத்து பொறுப்பை நீங்க ஜானகி அண்ணிக்கிட்ட ஒப்படைச்சிருந்தாலும் எந்த ஈகோவும் இல்லாம இப்பவும் அவங்க எல்லார் எண்ணத்துக்கும் மதிப்பு கொடுத்து உங்ககிட்டயும் பணிவாதான் நடந்துக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். நான் வெளியில யார் குடும்பத்தை பார்த்தோம் இவங்க இப்படிலாம் இருக்காங்களேன்னு நினைச்சு நான் யோசிக்க தேவையில்லை. அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி 2 குழந்தைங்க இருக்கிற குடும்பம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எத்தனை பேருக்கு அமையும்? அதே மாதிரி மோகினி வந்த பிறகும் நம்ம குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் வயசுள்ள பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எனக்கும் சீக்கிரம் குழந்தை பெத்துக்கணும், அந்த குழந்தைய நீங்க எடுத்து கொஞ்சணும்னு ஆசையில இருக்குமா? ஆனா அதுக்கு அம்மா, நான் ஒரு நைட் கூட நிம்மதியா தூங்கினதில்லை. அந்த பேய் என்ன செய்யும், எப்ப எந்திரிக்கும், என்ன பண்ணணும் பயந்துகிட்டே தான் இருப்பம்மா. கௌதம், நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் இப்பதாண்டா புரியுது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்கறேன். உன் அம்மா நான் இருக்கேன். அம்மா, நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுமா.
உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? கௌதம், என்னடா இப்படி ஒடிஞ்சு போயிட்ட? படுத்துக்க. நானே உங்களை பார்க்க வரலான்னு நினைச்சேன் ராமு. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. நான் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட வாங்கி வச்சிருக்கேன். சீதாக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத ராமு. சீதா எப்பவும் நல்லா இருப்பா மோகினி, அவளுக்கு எதுவும் இல்லை. என்ன சொல்ற ராமு? உண்மையை சொல்லிடுற மோகினி, என்னை நீ மன்னிச்சிரு. கோட்டூர்புரம் பாலத்திலேருந்து நீ சூசைட் பண்ண போனியான்னு உன்கிட்ட கௌதம் வந்து கேட்டான்ல, அதுக்கு காரணம் நான் தான் கௌதம் கிட்ட உன்னை பற்றி அப்படி ஒரு பொய்யை சொன்னேன். ஏன் ராமு இப்படி பண்ண? நான் அவரை கண்டுபிடி திட்டேன். ஆகாஷ் விசா கல்யாணத்துக்கு உன்னை வர வைக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில மோகினி. கௌதம் படபடன்னு பேசுவானே தவிர ரொம்ப இறக்க குணம் உள்ளவன். அவங்கிட்ட ஒரு பொய்யை சொன்னா அவன் மனசு மாறி உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடுவானேன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அந்த பொய்யை சொன்னேன். நீ கூட கௌதம் கிட்ட ராமு இப்படியெல்லாம் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னியான். எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு மோகினி. எவ்வளவு நம்பிக்கை என் மேல வச்சிருக்கிற, என்னை மன்னிச்சிரு மோகினி. ஏன் ராமு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? கட்டின புருஷனையே நான் நம்ப மாட்டேங்கிறேன்னு கௌதம் என்ன தப்பா நினைக்க மாட்டாரா? நீ பொய் பேச மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் அவர்கிட்ட அடிச்சு பேசினேன். ராமு சார், என் விஷயத்தையும் அன்னிக்கிட்ட கிளியர் பண்ணிடுங்க. கீழே மாமி என் கூட இருக்கிறதுக்கு எப்படி பயந்தாங்க பாத்தீங்களா? என்ன சொல்ற சீதா? நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. நான் சொல்கிறேன் மோகினி, உன்னையும் கௌதமையும் நேரில் சந்தித்து பேச வைக்கிறதுக்காக சீதாவுக்கு சித்தப்பரம்பை பிடிச்சிருக்கிறதா நான் ஒரு பொய்யை சொன்னேன். மற்றபடி சீதாவுக்கு எந்த குழப்பமும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை ராமு. பொய்யே பேசாத நீ இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. அதுவும் உன் ஒய்ஃபுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே டூ மச். பாவம் சீதா, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நீ பண்ண இந்த வேலைக்கெல்லாம் உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். வெரி குட் மோகினி, வெரி குட். சாதாரணமாக 2 பொய் சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்படுறிய, என் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு பேசுறிய. 1 வருஷமா பேய் பிடிச்ச மாதிரி கௌதம் முட்டை போய் சொல்லி நடிச்சிருக்க. அதுக்கு கௌதம் உன் மேலே எவ்வளோ கோவப்படணும். ராமு சார் திடீர்னு மைனஸையும் ஒரு பிளஸ்ஸை பிடிச்சி பேசி அசத்திட்டாரே. சொல்லு மோகினி, கௌதமும் அவன் குடும்பத்தில் உள்ளவங்களும் உன் மேலே எவ்வளோ கோவப்படணும். இப்போ அது தப்பே இல்லைங்கிறது உனக்கு புரியுதா? இப்போ ஒன்றும் கெட்டு போல மோகினி, நீ எங்கள் கூட புறப்பட்டு வா, நேராக கௌதம் வீட்டுக்கு போவோம். அங்கே போய் உங்கள் அத்தைக்கிட்ட பேசுவோம், மனசார மன்னிப்பு கேளு, எல்லாம் சரியாக போயிடும். என்ன சொல்கிற மோகினி? நீ எப்படி யோசிச்சாலும் நான் சொல்கிறதா சரியான முடிவுன்னு உனக்கு தோணும். 2 நாள் கூட டைம் எடுத்துக்க, ஆனால் கண்டிப்பாக கௌதம் வீட்டுக்கு போகிறோம். அவங்க எப்படி உன்னை வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆமா அண்ணி, அவர் சொல்றது எனக்கும் சரின்னு படுது. இரு சீதா, மோகினி கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த நான் இப்போ சொல்லிடுறேன். மோகினி, நீயும் கௌதமும் சேர்ற வரைக்கும் நானும் சீதாவும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். நாங்கள் எடுத்திருக்கிற முடிவில் ஆணித்தரமாக நிற்க போகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, சீதாவோட தங்கச்சிகளும் இதே மாதிரி முடிவெடுத்து உறுதியாக நிற்கிறாங்க. எங்களை எல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சா நீ தனியாக இருக்கிற முடிவை மாற்றிக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அடப்பாவி, கௌதமோட மோகினை சேர்த்து வச்சிரும் போல இருக்கே. பொண்டாட்டிக்கு சித்தப்பிரமன் சொன்னோன்னாச்சே, எதுவும் செய்வான். மோகினியை கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா புதுசா ஒரு எதிரி முளைச்சு வந்திருக்கானே. என்ன பண்ணலாம்? கிளம்பு சீதா, ஏன் நிற்கிற? வா. ராமு சார், ஒரு நிமிஷம்.
அண்ணி, நான் பேசுறது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு குழந்தைன்னா ரொம்ப ஆசை. எங்க அம்மாவும் அடிக்கடி நான் முழுகாம இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் மட்டும் இல்ல, கல்யாணமான எல்லா தங்கச்சிங்க வீட்லயும் இதுதான் நிலைமை. நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது உங்க முடிவுல தான் இருக்கு. நல்ல முடிவா எடுங்க. ராமு சார் சொன்ன மாதிரி நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. நீங்க அத்தை கிட்ட கௌதம் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நாங்களும் சந்தோஷமா இருப்போம். உங்களுக்கு நல்ல மனசண்ணி, நிச்சயமா நீங்க நல்ல முடிவு தான் எடுப்பீங்க. நாங்க வரோம். வாங்க ராமு சார். வா போலாம். இவா 2 பேரும் பேசிட்டு போறத பார்க்கும்போது நம்ம மனசே கரையறதே. மோகினி மனசு கரையாதா? மோகினி போய் அவாத்து மனுஷா காலில் விழுந்தா மன்னிக்கதான் செய்வா. ஆனா நான் மோகினியை போக விட்டுருவேனா? மாட்டேன். கீதா, உனக்கு காஃபி வேணுமா? வேண்டாங்க்கா. அக்கா ஏதோ ரகசியம் பேச கூப்பிட்றாங்க போல இருக்கு. உடனே எழுந்து போனா விசாக்கு டவுட் வரும். எதுக்குக்கா என்ன மேல வர சொன்ன? நீ வா சொல்றேன். ஏன் கீதா, நானும் அம்மாவும் எப்படியாவது சிரமப்பட்டு உன்னை இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு முயற்சி பண்றோம். என்னடானா ஜாலியா உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்க. நீ ஏங்கா கவலைப்படுற? அத்தையை ஈஸியா கரெக்ட் பண்ணி ஓகே சொல்ல வைக்கிறேன் பார். எதுக்கு அத்தையை கரெக்ட் பண்ணணும்? அத்தை ஏற்கனவே நம்ம பக்கம் தான் இருக்காங்க. நம்ம பிளானுக்கு எதிரியே என் மாமனாரும் என் லூசு புருஷனும் தான். என்னக்கா இப்படி மாமாவை லூசுன்னெல்லாம் சொல்ற? அவர் பண்ற வேலைக்கு அவரை லூசுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? நீதான் உன் மாமாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும். ஏங்கா இப்படி எல்லாம் சொல்ற? பின்ன என்னடி, மோகினி போயிட்டா ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு பேசாம நம்ம கீதாவை கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவரெல்லாம் என்கிட்ட ஆர்வமா கேட்டிருக்கணும். அவருக்கு அந்த அறிவு இருக்கா? அதுவும் கிடையாது. என்னக்கா நீ மாமாவை இப்படி ஆடு மாடு லிஸ்ட்ல வச்சு பேசுற? மெஹர் எப்படி சொல்றது? சரி அது போட்டோம். நீ என்ன பண்ற? மாமா கிட்டயும் அவர்கிட்டயும் மோகினி கேட்டவ அவ இந்த வீட்டுக்கு திரும்பவும் வரவே கூடாது அப்படி இப்படி அதாண்டி ஏதோ ஒரு பிரமையை உருவாக்கு. எப்படியோ மோகினிக்கு சப்போர்ட் பண்ற அந்த 2 பேரும் அவளை வெறுக்கணும். அதுதான் நமக்கு இப்ப தேவையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீயே உருவாக்கி விடலாமேக்கா. நீதான் 2 பேரையும் சேர்த்து வைக்க போறேன்னு ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கல. அப்புறம் என்ன நான் சொல்றது புரியுதா? புரியலக்கா, தெளிவா சொல்ல. கீதா, சில பேரு அடுத்தவங்களுக்கு சேவை செய்யறதா லட்சியம் நினைச்சு வருவாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மாதிரி நடிப்பாங்க. எல்லாம் அவங்கள பத்தி நல்ல இமேஜ் வர வரைக்கும் தான். ரகசியமா அப்புறம் எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி என்னையும் கெட்டது பண்ண சொல்ற? புரியுதுக்கா. அம்மா நல்லாவே உன்னை மாத்தி வச்சிருக்காங்க. அம்மா நம்ம நல்லதுக்கு தானடி சொல்றாங்க. நீ மட்டும் கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெரிய சொத்துக்காரி ஆயிடுவ. எனக்கு ஈக்குவலா நீயும் கோடீஸ்வரிதான். அப்புறம் என்ன, நம்ம அம்மா போய் சேர்ந்துட்டா சாதாரண படையிலே அனுப்பி வைப்போம். நல்ல தேர் மாதிரி ரதம் மாதிரி பூவால் அலங்கரிச்சு அதுல அம்மாவை உட்கார வச்சு நெத்தியில தங்க காசை ஒட்டி பெரிய ஊர்வலமே நடத்தி கொண்டு போய். இருங்கடி, நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. கடைசியில என்ன அனுப்பி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயத்த பத்தி பேசும்போது ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறல்லம்மா, அப்புறம் ஏன் அக்காவையே எப்ப பார்த்தாலும் தூது விட்டுட்டு இருக்க? நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லுமா. பெரிய மாமா சின்ன மாமா 2 பேர்கிட்டையும் ஜானகி சொன்ன மாதிரி முதல்ல நல்ல பேர் வாங்கு. சரிம்மா.
அப்புறம் அவங்களுக்கே உன்னை ஏன் கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுங்கிற எண்ணம் வரும். நீ இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவ. நீ எந்த கஷ்டமும் இல்லாம ராணி மாதிரி ஜம்முன்னு இருக்கலாம். சமையல் வேலையை கூட உங்க அக்கா பார்த்துப்பா. என்ன இந்த வீட்டு சமையல்காரினே முடிவு பண்ணிட்டியாமா? ஐயோ, நான் அப்படி சொல்லலடி. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அந்த பேய நடிச்ச மோகினிக்கே சமைச்சு போட்டிருக்கேன். என் தங்கச்சிக்காக செய்ய மாட்டேனா? இதான் இந்த ஒத்துமைக்காக தான் கீதாவையும் இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு சொல்றேன். திருச்சியில நம்ம வீட்டு நிலைமையை சொல்றேன் கேட்டுக்க. வாடகை வீட்டில் தான் இருக்கோம். உங்க அப்பாவோட பென்ஷன் பணம் மாசம் 15,000 வருது. அதை வச்சு தான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை சேமிக்க முடியும்? எப்படி இவ கல்யாணத்தை பண்ண முடியும் சொல்லு? இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னா முதல்ல மோகினி பேரை ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதானே? கீதா மனசுல கௌதம் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்துடுச்சுடி. யோசிக்க ஆரம்பிச்சிட்டா பாரு. அவ யோசிச்சா உன்னை விட புத்திசாலியா செயல்படுவா. எனக்கு தெரியும், நீ வா. வந்தப்போ கௌதம் மாமா மேலே எந்த எண்ணமும் இல்லை. இப்போ கௌதம் மாமா மேலே காதல் வந்த மாதிரி தான் இருக்கு. ஏன் காதல் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஆனா எப்போ காதல் வந்துச்சுன்னு தான் தெரியல.